Hi friends, welcome to Samria channel. இந்த clipping பாருங்க. இது எல்லாமே சின்னது. எப்படி கம்பதுன்னு பாருக்கும் என்ன இந்த வீடு குடுத்துச்சோ அதே சாண்டா குடுக்கணும்னு சொல்லிட்டு பெட்டர் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன், இல்லைனா வந்து எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த கிளிப்பிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து அரோரா அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது சாண்ட்ரா தான் வந்து டைட்டில் அடிப்பாங்க, சாண்ட்ரா இல்ல சபரி தான் வந்து டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு. சபரி நான் ஒத்துக்கிறேன், அவரோட கேமை கூட பார்க்கல. சாண்ட்ராக்கு அப்படி ஆன உடனே இறங்கி ஓடி வந்தாரு, அந்த ஹியூமனிட்டியை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. சபரி என்னதான் மிக்சர் சாப்பிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டாரு அப்படின்னு நம்ம பேசினாலுமே அவர் வந்து உள்ளுக்குள்ள பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல மனிதர், நல்ல ஹியூமனிட்டி உள்ள ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாவே தெரியுது. ஸோ கம்மிங் பேக் டு சாண்ட்ரா, பட் சாண்ட்ரா அப்படிப்பட்ட பர்சனா, டைட்டில் அடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு பர்சனா அப்படின்னு நீங்க என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் சாண்ட்ரா வந்துட்டு அவங்க காட்டின அவங்க ஃபேஸஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப சூப்பர்பா பண்ணாங்க. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சாண்ட்ரா தான் வந்து வின் பண்ணுவாங்க போல அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த வீக்ல அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இடத்துல வந்து ஆக்டிங்னு தோணுச்சு, நிறைய இடத்துல ஓவர் ஆக்டிங்னு தோணுச்சு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். அதுவும் முக்கியமா இப்போ அரோரா அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் இப்போ சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு, பாரு அண்ட் கமருதீன். சோ அவங்களுடைய அதாவது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் உடைய எண்ணம் என்னவா இருக்குதுன்னா, ஒரு பர்சனுக்காக ரெண்டு பேரை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னா அப்ப அந்த பர்சனுக்கு எந்த அளவுக்கு வெளியில சப்போர்ட் இருக்கணும், எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்து மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிருந்தா ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்றதுதான் கண்டஸ்டன்ஸோட எண்ணமா இருக்கு. முக்கியமா விக்ரம் அண்ட் அரோரா இதை வச்சுதான் வந்துட்டு சாண்ட்ராக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் அரோராலாம் வந்துட்டு சாண்ட்ராக்கு இப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மக்களுடைய ஆதரவு வந்து சாண்ட்ராக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அரோரா நம்புறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால்தான் திடீர்னு அரோரா வந்துட்டு சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தட் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்றது மூலமா அவங்க கடைசி வரைக்கும் போகலாம், ஃபைனலா ஸ்டேஜ் கூட ஏறலாம், நம்ம சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. எங்க பார்த்தாலும் வந்து சாண்ட்ரா டைட்டில் வின் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சாண்ட்ராவோட நேம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, சாண்ட்ராவை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தா, சாண்ட்ரா வந்து கீழே தள்ளி விடப்பட்டார்கள், அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்தது, அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏத்துக்கவே முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் டைம் கமருதீனை பார்த்தப்போ ஐயோ ஐயோன்னு பயந்து அவங்க கத்துனது அதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா, அது கூட வந்து பேனிக் அட்டாக்கோட ஒரு கண்டினியூஷனா நம்ம பார்க்கலாம். பட் அதையே கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா கமருதீன் உள்ள வரதுக்கு முன்னாடியே வந்து சாண்ட்ரா ரொம்ப நார்மல் ஆயிட்டாங்க, வினோத் அடிக்கிற ஜோக்குலாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஏன் அவங்களே கூட ஜோக் அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. சோ அவ்வளவு நார்மலா இருந்து சாண்ட்ரா திடீர்னு கமருதீனை பார்த்த உடனே கத்துனாங்க அப்படிங்கிறது வந்து அதுவே எனக்கு ஆக்டிங்கா தான் தெரிஞ்சிச்சு. பட் நிறைய பேர் சொல்றாங்க இல்ல பேனிக் அட்டாக் ஆனவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அங்க கொடுப்போம். அடுத்து வந்து பார்வதியை பார்த்து பார்வதி ஏதோ பண்ணிடுவாங்க ஓடி போய் பாத்ரூம் குள்ள நுழைஞ்சது. அதுக்கப்புறம் அரோரா வந்து கூட்டிட்டு வரும்போது கூட அரோரா சாண்ட்ரா விட எவ்வளவு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு தைரியமா வந்து கூப்பிட்டு வரும்போது கூட ஐயோ என்ன அடிச்சிருவாங்களோ, என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ, பார்வதி அங்க இருக்கா அப்படின்னு பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா தெரிஞ்சிச்சு. சரி, அது கூட ஒரு பயத்துல பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா கூட கடைசியா கால விழ வந்தாங்க தெரியுமா, கமருதீனும் பார்வதி கையை குப்பி சாரி கேட்டாங்க. அந்த நேரத்துல கூட சாண்ட்ரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பத்திட்டு என்கிட்ட வராதிங்க, அவளை என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. சோ இப்படிப்பட்ட பர்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு டைட்டில் எடுத்து கொடுத்துறாதீங்க, அந்த மாதிரி நடந்துற போதோன்னு ஒரு பக்கம் ஒரு சின்ன பயம் இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எமோஷனல் சைடு, ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட எமோஷனல் சைடை பார்த்துட்டு இப்படி கூட வந்து ட்ராமாவை வந்து நம்ம வெளிக்காட்டலாம், நீங்கெல்லாம் வந்து ட்ராமா அனுபவிச்சிருந்தா தான் தெரியும், உங்களுக்குலாம் பேனிக் அட்டாக் வந்திருந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சப்போர்ட்ல வந்து சாண்ட்ரா நடிக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாம போயிடுமோ, அதனால அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுமோன்னு ஒரு பக்கம் பயமா இருந்தது. பட் ஸ்டில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்ல அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு. அடுத்த நேத்து எபிசோட்ல ஹைலைட்டடா ஒரு விஷயம் பார்க்கப்பட்டுச்சுன்னா அது வந்து இந்த விஷயம்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே ஒரு நல்ல லீடரா வந்துட்டேன், என்னால திவ்யா வந்து தெரிஞ்சு அதை வச்சேன் முடியல. இதை பத்தி நம்ம பேசணும்னா, விக்ரம் வந்து சட்டு சட்டுன்னு அழுதுறாரு, தப்பு ஒண்ணு பண்ணிட்டு டக்கு டக்குன்னு அழுதுறாரு அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கு. ஆக்சுவலி வந்து இவருடைய கண்ணீர் வந்து முதலை கண்ணீர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. வியானாவும் பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு விக்ரமை பார்த்து நீங்க வந்து முதலை கண்ணீர் வடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்லையா. சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு பார்க்கும்பொழுது அப்படிதான் தோணுது. ஆனா இவரை வந்து என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் கொஞ்சம் கொஞ்சம் இவரை மாதிரி ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த நான் சொல்ல வரும்பொழுது நான் நர்வஸ் ஆயிட்டேனா இல்ல எமோஷனல் ஆயிட்டேனா டக்குன்னு வந்து எனக்கு அழுக வந்துடும். ஸோ அழுகை என்பது வந்து பெண்களுக்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அது ஆண்களுக்கும் வரும். ஆண்களுக்கும் எல்லா எமோஷன்ஸும் வரும். ஆண்களுக்கு கண்ணீர் வந்து அதை கட்டுப்படுத்திக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அப்படிதான் வந்து இவர் வந்து தன்னை பத்தி எமோஷனலா பேச வரும்பொழுது தானா தான் இவருக்கு அழுக வருது, அது நேச்சுரலா தான் வருது, அது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு வருதுன்றதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். பட்
அவர் வந்து நிறைய விஷயங்கள் கேம் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி செய்யறாரு. ஆனா அவர் வந்துட்டு அது நிறைய இடங்கள்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்ல நான் கேம் பிளானே பண்ணல, எதுவுமே ஸ்ட்ராட்டஜி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் அள்ளி கொடுப்பாரு. ஆனா தனக்கு யாராவது ஏதாவது சொல்ல வந்தா அதை வந்து கேட்கறது இல்ல அப்படின்னு வியானா சொன்ன அந்த விஷயத்தை நான் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது கிரிட்டிசிசம்ன்ற விஷயத்துல வந்து அந்த சீயை கூட அவர் எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு வியானா சொன்னது வந்து ரொம்பவுமே கரெக்ட். மத்தபடி இந்த வக்ரம் விக்ரம் இந்த வார்த்தைகள் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதை வந்து வீக்கெண்ட் எபிசோட்லயே வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அந்த வக்ரம்ன்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தமே வேற. ஸோ அதை வச்சு விக்ரம் கிட்ட பேச முடியாது அப்படிங்கறத வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் தெளிவாக வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதை எடுத்துட்டு வந்து வியானா வந்து சொல்ல முடியாது. அண்ட் வியானா வந்து சொன்ன அந்த வேர்ட் ஃப்ராட் அது வந்து உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விக்ரமா பார்த்து. அது வந்து எதுக்கு வியானா சொன்னாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன்னா, மேபி டீம் சொல்லி கொடுத்து அமைச்சிருக்கலாம், இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அமைச்சிருக்கலாம். பட் அந்த ஃப்ராடுன்ற வேர்டு எதுக்கு பர்டிகுலரா சொன்னாங்கன்னா, மேபி திவ்யாவை பார்த்து அந்த வார்த்தைகள்லாம் அவர் சொன்னார் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் இவருக்கு நேரா கேட்கும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு வியானா சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த வார்த்தைக்கு வந்து விக்ரம் தகுதியானவரா அப்படின்னு கேட்டா அவ்வளோ மோசமானவர்னு எனக்கு தோணல. ஃப்ராடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோசமானவர்னு தெரியல. கேம்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது டாஸ்க் அப்போ எல்லாரையும் போட்டு அமுக்கலாம், காலை பிடிச்சி வாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்வாரு வண்டியா, நீங்க வந்து இது பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் அப்படின்னு வண்டியா அட்வைஸ் சொல்ற விக்ரம் வந்து தனக்குன்னு வரும்பொழுது அந்த எந்த ஒரு பார்டர்ஸையும் வந்து அவர் வச்சுக்கிறது கிடையாது. டாஸ்க் விளையாடும் பொழுது முக்கியமா அவர் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா தான் விளையாடுற ஒரு பர்சன். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வியானா சொன்னதுல வந்து 70-30 கூட ஒத்துக்கலாம். விக்ரமை பத்தி சொன்னது முக்கியமா வந்து கிரிட்டிசிசம் வந்து ஏத்துக்க மாட்டாருன்னு. பட் வியானா அதை எடுத்துட்டு போயிட்டு திவ்யா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் ஹைலைட். ஏன்னா இந்த வீட்லயே வந்துட்டு கிரிட்டிசிசம சுத்தமா ஏத்துக்காத ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தா திவ்யா தான். யாராவது அவங்க கிட்ட பேச வந்தாலே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க. தான் என்ன பாயிண்ட் சொல்ல வராங்களோ அதை தான் சொல்லுவாங்க. சரி அதை சொல்லி முடிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தா கூட அதை பாட்டுக்கு அவங்க சொல்லி முடிச்சுட்டு நான் இதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு அவங்க நகர்ந்து போற ஒரு பர்சன் தான். அது நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஆனா வந்துட்டு விக்ரமை பத்தி திவ்யா கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதாவது பெரிய ஒரு விஷக்கிருமியே வந்துட்டு விக்ரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வெளியில போயிட்டு வியானா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்து விக்ரம் மேல கோவத்தோட வந்திருக்காங்க போல. ஸோ கண்டினியூஸா வந்து விக்ரம மட்டுமே எனக்கு ரொம்ப தாக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனா லைவ்ல நான் பார்த்தேன் சாண்ட்ராவை பத்தியும் வந்துட்டு திவ்யா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க வியானா. இந்த விஷயம் வந்து சாண்ட்ராக்கு போகாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி எடுக்கிற வாரம். இதுல வந்து விக்ரம் எடுத்துட்டு போனா கூட ஓகே. ஏன்னா வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு, கேம் பிளே பண்ணியிருக்காரு, நல்லவரோ கெட்டவரோ நிறைய இடத்துல வந்து தன்னை காமிச்சிருக்கிறாரு, தப்பாவோ ரைட்டாவோ நிறைய இடங்கள்ல தன்னை காமிச்சிருக்காரு. கேம்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவரு. இவர் வந்து அந்த பெட்டி எடுத்துட்டு போறாருன்னா அது ஜஸ்டிஃபைட், ஓகே அவர் எடுத்துட்டு போனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாண்ட்ரா வந்து இங்க நிறைய விஷயங்கள் வீட்டுல குட்டி கலக்கம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு மாதிரியான சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அவங்களோட ஈவில்னஸ் டு த கோர் வந்து நிறைய இடங்கள்ல காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து அப்படியே பயந்த சாண்ட்ரா, நான் ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரியலையே காட்டல அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு தோணுது. அதாவது வியானா நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க வெளியில வந்து. இப்போ வரைக்கும் சாண்ட்ராவுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, நான் வந்துட்டு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் வெளியில இருக்கு, அதனாலதான் 2 பேர் வெளியில போயிருக்காங்க, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் வந்து மலை அளவுல உச்சத்துல இருப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எண்ணத்தோடய அவங்க இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா அது இல்லாம பணப்பெட்டி எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா வந்து டைட்டில் அடிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மள எல்லாருக்குமே தெரியும் சாண்ட்ரா எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும். பணப்பெட்டி எடுக்கிறத விட அவங்கள தவிர வேற யாராவது எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இந்த வாரம் யார் பணப்பெட்டி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான் எடுத்துட்டு போவாருன்னு தோணுது. இல்ல விக்ரம் எடுக்கிறதுக்குள்ள வேற யாராவது, அதாவது அந்த பணப்பெட்டிக்குள்ள பணம் ரொம்பறதுக்குள்ளேயே வேற யாராவது இல்ல நான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, இல்லைன்னா பிரஜன் உள்ள வந்து சாண்ட்ரா கிட்ட இல்லம்மா உனக்கு டைட்டில் அடிக்கலாம் வாய்ப்பு இல்லை, நீ பெட்டியை தூக்கிற அப்படின்னு சொல்லிட்டாலுமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சாண்ட்ரா பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியில வரதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இந்த கார் டாஸ்க் மூலமா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சின்ன கிளாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, சபரி ஒரு நல்ல மனிதர், வினோத்தும் வந்து ரொம்ப நல்ல மனிதர். சில நேரங்களில் சில இடத்துல வார்த்தைகள் விடுறாரே தவிர வினோத் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ரியல் பர்சன் அப்படின்னு தான் தோணுது. ஸோ என்ன கேட்டா வந்து ஃபைனலிஸ்டா வந்து சபரி அண்ட் வினோத் வரலாம். உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.